ஹார்ட் சக்கரா. இப்போ இதை வந்து கண்டினியூ கொடுக்கும்போது டீப் அனாலிசிஸ் அது பண்ணும். ஓகே, இந்த 3 சக்கரா எதில் இம்பேலன்ஸாக இருக்கோ அதை இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கு. இந்த 3 சக்கராலேயும் அவங்களுக்கு வந்து டீப் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கு. இதில் ஒன்று ஒன்றா நம்ம படிக்கும்போது எது எது இதில் ஆப்டாக இருக்குது அப்படின்றதே நம்மளுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆனால் இது என்னென்னா எல்லாமே வெட்ட வெளிச்சமாக உள்ளே இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்துடும். ஆமாம். ஸோ அதனால் வந்து அவங்கவுங்க இது ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது, எங்கே வந்து அவங்களுக்கு லேக் ஆகுறாங்க, இது எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இது இப்போ வந்து வேணும் பிடிஎஃபாக வேணும்னாலும் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக வந்து இப்போ வந்து இவங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் சொல்லி இந்த டிவைஸ் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிடுச்சு. இப்போ